வெல்கம் டு பாப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாப்புஸ் கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். இப்போ அந்த தக்காளி சட்னி எப்படி செய்யணும் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வறுத்துருங்க. இதெல்லாம் வறுபட்ட உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்க்குறன்னா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்புஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.